மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் கூறி இடைநிலை ஆசிரியர்கள் 17வது நாளாக தொடர்ந்து போராடி வரக்கூடிய சூழலில் அதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு குரல் எழுப்பியிருக்கிறார். ஆசிரியர் சங்க நிர்வாகிகளை கைது செய்து வீட்டுக் காவலில் வைத்துள்ளது திமுக அரசு என்றும் இபிஎஸ் பதிவு செய்திருக்கிறார். இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதிவில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? ஹாசினி வணக்கம். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 17 நாட்களாக சென்னையில தங்கி போராட்டம் நடத்தக்கூடிய அவர்களுக்கு நேற்று முன்தினம் அந்த பதிவு மூப்பு ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர், துணைத் தலைவர், பொருளாளர், பொதுச் செயலாளர் உள்ளிட்ட 7-8 நிர்வாகிகளை அவர்களை கைது செய்து அவர்களை கொண்டு சென்றார்கள். 24 மணி நேரமாக அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்ற தகவலை தெரியாமல் இருந்தது. அதன் பிறகு அவர்களை அவரவர் வீடுகளில் கொண்டு சென்று அங்கே வைத்துவிட்டு தற்போது வீட்டுக்கு வெளியில் காவலர்களை நிறுத்தியிருப்பதாக தகவல்கள் வருகிறது. தொடர்ந்து அவர்கள் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது அந்த சங்கத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள், தலைவர், பொருளாளர், துணைத் தலைவர் போன்றோர் இருந்தால்தானே அந்த மக்களை வழி நடத்தி போராட்டத்தை நடத்த முடியும். எனவே முக்கிய நிர்வாகிகளை கைது செய்து அவரவர் வீடுகளிலேயே வைத்துவிட்டால் அவர் தலைமை இல்லாமல் அந்த கூட்டம் கலைந்துவிடும் என்ற அடிப்படையில இது போன்று நடைபெறுவதாக அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அவர்களது அடிப்படை உரிமைகளான செல்போன்களை கூட அவர்களிடம் கொடுக்காமல் சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்திருக்கக்கூடிய நிலைதான் இப்போதும் இருக்கிறது என்றும் அவர் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியான 311, அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தால் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராடக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களின் பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்று திமுக சொல்லி இருந்தது. எனவே நீ சொல்லி இருந்த அந்த வாக்குறுதியை தானே செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் போராடுகிறார்கள். அவர்களை இப்படி கைது செய்வது நியாயமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சுமூகமான முறையில் போராட்டத்தை எதிர்கொள்ள தெரியாத திமுக அரசு இப்படி சட்டத்திற்கு புறம்பான வகையில் கைதுகளில் ஈடுபடுவதும், ஒரு செல்போன் போன்ற அடிப்படை உரிமைகளை கூட மறுப்பதும் கடும் கண்டனத்திற்குரியது என்று இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக அரசால் அராஜக போக்குடன் கைது செய்யப்பட்டு வீட்டு சிறைக்கு உள்ளோருக்கு சிறு தீங்கு நேர்ந்தாலும் அதற்கு முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் எனவும், அறவழியில் போராடியதற்காக ஆசிரியர்களை கைது செய்து மறைத்து வைத்து துன்புறுத்துவது என்பது கண்டிக்கத்தக்கது எனவும் இபிஎஸ் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார்.